Hi guys, welcome to SAMAYALUM KAIVANNAMUM. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெண்ணிலா cupcake. Preparation time ரொம்ப கம்மி, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓவன் யூஸ் பண்ணாம கடாயில எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ரெசிபியை டேஸ்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் இருக்காரு. ஸோ அவங்கள பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் சுகர், 1/4 கப் எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர். இந்த பேட்டரை 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பீட் பண்ணாதீங்க, விட்டு பீட் பண்ணுங்க. விஸ்க் யூஸ் பண்ணி மேனுவலாக கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் நல்லா பஃபியாக வரும். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நெக்ஸ்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கூடவே 1 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு பஃபியாக கேக் வரும். சூப்பராக பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் டீ கப் தான் எடுத்திருக்கேன். டிசைனாக இருக்கட்டும்னு நானாக சும்மா கட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். பட்டர் இல்லைனா எண்ணெயை கப்பில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் கப்பாக இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணணும். பேப்பர் கப்புக்கு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். ரெடி பண்ண பேட்டரை கப்பில் ஃபில் பண்ணிடலாம். 1/2 கப் அப்படி இல்லைன்னா 3/4 கப் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் கப்புக்கு மேலே நல்லா பஃபியாக கேக் வரும். இதே மாதிரி எல்லா கப்பும் ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ மேலே டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கடாயில் ஃபர்ஸ்ட் லேயர் மண் அப்படி இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கேக் பேன், அப்படி இல்லைன்னா குக்கருக்கு அடியில் வரக்கூடிய ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி பண்ண கப் கேக்கை உள்ளார வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
அருமையாக வந்திருக்கு. கேக் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். கத்தி அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை. கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இவர் தாங்க சிம்பா. அவ்வளோ சீக்கிரத்தில் எதையும் சாப்பிட மாட்டார். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார். இவர் ரொம்ப ரொம்ப குறும்புக்கார பையன். நம்ம ரெசிபி அவருக்கு பிடிக்குதான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் கேட்டது கொடுக்கலனா ரொம்ப கோவப்படுவார். இப்போ சாருக்கு பசிக்குது போல். சரி வாங்க நம்ம கப் கேக்கை சர்வ் பண்ணிடலாம். கப் கேக் சூப்பராக இருக்கு போல். இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல், அதனால தான் மறுபடியும் கேட்குறாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.